கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. இந்த காலை வேளையிலே ஆவியானவர் உங்களோடு ஈடுபடுகிற ஒரு வார்த்தை வெளிப்படுத்தல் 21:7, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அதாவது ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நீங்கள் ஒரு ஜெயத்தை பார்க்க வேண்டுமென்று நீங்கள் விரும்புகிறீங்களா? ஒரு உயர்வை பார்க்க வேண்டுமென்று விரும்புகிறீங்களா? ஒரு வெற்றியை பார்க்க வேண்டுமென்று விரும்புகிறீங்களா? ஒரு உயர்வை பார்க்க வேண்டுமென்று விரும்புகிறீங்களா? அப்படி என்றால் இங்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜெயம் பெற வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரிக்க வேண்டும். சுதந்திரிக்க வேண்டும். அதாவது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ரட்சிப்பை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க, நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், ரட்சிப்பு அடைஞ்சவர்கள் எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் உரிமையானவர்கள் என்பதை மறந்து பல இன்னல்கள், பல வேதனைகள், பல கஷ்டங்கள், பல சோதனைகளை அனுபவித்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலைமை. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எப்போதும் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போனா ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தானா அவன் எல்லாவற்றிலும் வெற்றி தான் பார்க்க வேண்டுமே தவிர தோல்வியை பார்க்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வைத்து நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். நீங்கள் சுதந்திரிச்சா தான் நீங்கள் வெற்றியை பார்க்க முடியும். உங்களுக்கு எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் இருக்கிறது, பிரசிங்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா உங்களுக்குள்ளே வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தைங்கிற அந்த அதிகாரத்தை வைத்து நீங்கள் ஜெயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வேலை காரியம் கிடைக்கவில்லை என்று கலங்கி தவித்துக் கொண்டிருக்கீங்களா? வேலை காரியம் எனக்கு வருவதாக, வேலையிலே நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் சுதந்திரிக்கணும். தொழிலில் தோல்வி அடைஞ்சு போகிறீங்களா? தொழிலில் நான் வெற்றியை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சுதந்திரிக்க வேண்டும். தாவீது வர வர விருத்தி அடைந்தது போல நானும் என்ன செய்யணும்? விருத்தி அடையணும் அப்படி என்று சொல்லி நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதாவது அழுகிற ஜெபம் வேறு, தாழ்மைப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம் வேறு, வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிற வேறு. ஆனால் சுதந்திரிக்கிற ஜெபம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் சுதந்திரிக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி இயேசப்பா எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சுதந்திரிக்கணும். கர்த்தர் சொல்கிறாரு, உன் ஆக்கினைகளை அகற்றி விட்டேன், உன் சத்துருக்களை விலக்கி விட்டு நீ தீங்கை காண மாட்டாய் அப்படிங்கிறாரு. தீங்கு நமக்கு வராது. அதனால் இந்த நாளிலே சுதந்திரித்து ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இரத்தத்தை சிந்தி எனக்கு இயேசப்பா எல்லாம் கொடுத்துருக்கிறார், அதை நான் எடுத்துக்கொள்கிறேன். வேலை காரியத்தை இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறேன். பொருளாதாரத்தை இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறேன். சுகத்தை இயேசுவின் நாமத்தில் எனக்குள்ளே எடுத்துக்கொள்கிறேன். சமானத்தை இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறேன் என்று நீங்கள் சுதந்திரித்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். யோவான் 1:12, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. பயன்படுத்துங்கள். பிள்ளைங்கிற அத்தாரிட்டி உங்களுக்கு இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரையுமே துதிக்கிறேன், உயர்ந்தவரையுமே துதிக்கிறேன், அற்புதரையுமே துதிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரை ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஆண்டவரை எல்லாவற்றையும் சுதந்திரத்தை ஜெபிக்கக்கூடிய கிருபையை தாங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.